வெல்கம் டு ஜாக்கே சினிமாஸ். ஜாக்கே சினிமாஸில் இன்றைக்கி வந்து மணிரத்னம் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் பி.சி. ஸ்ரீராம் ஒளிப்பதிவில் 15 வருடங்களுக்கு பிறகு, அதாவது அலைப்பாயுதை 2000 வந்தது. அந்த படத்துக்கு பிறகு 15 வருடங்களுக்கு பிறகு இந்த 3 ஜாம்பவான்களும் இணைந்து உருவாக்கிய படம் தான் ஓ காதல் கண்மணி. அதில் வந்து வைரமுத்துவும் இருக்கிறாரு. ஸோ 4 ஜாம்பவான்கள் இணைந்து உருவாக்கிய திரைப்படம் ஓ காதல் கண்மணி. இந்த திரைப்படத்தினுடைய வீடியோ மாதம் தான் இன்றைக்கி இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். பொதுவாக மனிதத்தினுடைய படங்கள் வந்து மனதுக்கு மிக நெருக்கமாக இருக்கும். பட் அவர் வந்து அலைப்பாயுதைக்கு அப்புறம் வந்து நிறைய மல்டி லாங்குவேஜில் படம் பண்ணுறதுனால அந்த இங்கேயும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சதுனால நிறைய படங்கள் வந்து அவர் வந்து நிறைய தோல்வி படங்கள் தான் கொடுத்தாரு. உதாரணத்துக்கு ராவணன் கடல்லாம் வந்து எந்த வகையிலுமே சேர்த்துக்க முடியாது. பட் இந்த படம் மணிரத்னம் பேக், நான் வந்துட்டேன் அப்படின்றது சொல்ல வைக்கிற மாதிரியான ஒரு படத்தை தான் வந்து மணிரத்னம் கொடுத்துருக்காரு. அதில் வந்து தியேட்டரில் வந்து மக்கள் வந்து, அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதுலேருந்து தெரியுது அந்த படம் வந்து வெற்றி அப்படின்ட்டு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஸ்பாயிலர் அலர்ட், அதனால் படம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க இதோட கண்டுக்காங்க. ஓ காதல் கண்மணி திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துக்கலாம். அனிமேஷன் வேலைக்காக சென்னையிலேருந்து துல்கர் மும்பைக்கு போகிறாரு. மும்பையில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நித்யா மேனனை முதன்முறையாக சந்திக்கிறாரு. மும்பையில் வந்து தன்னுடைய அண்ணனுடைய ஆஃபீஸ் கொலிக்கான பிரகாஷ் ராஜ் வீட்டில் தான் வந்து துல்கர் வந்து தங்கி இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து நித்யா மேனன் மீது வந்து அவங்க வந்து காதல் கொள்கிறாரு. 2 பேருக்கும் வந்து காதல் போக்குது. இருந்தாலும் அது காதல் இல்லை, 2 பேருக்கு வந்து கல்யாணமான கமிட்மெண்ட்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் லிவிங் டுகெதர் லைஃப் வாழறாங்க. பட் இந்த லிவிங் டுகெதர் லைஃப் வந்து வாழ்ந்தார்களா, அவர்கள் திரும்ப வந்து அவங்க 2 பேருக்குமே வெவ்வேறு விதமான ஆம்பிஷன் இருக்குது. ஒருத்தவங்க வந்து பாரிஸ் போய் கட்டிடக்கலையில் தேர்ச்சி பெறணுன்றாங்க, ஒருத்தவங்க வந்து யூஎஸ் போய் தன்னுடைய அனிமேஷன் துறையில் வல்லுநர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. 2 பேருக்குமே வெவ்வேறான இலக்குகள் இருக்கும்பொழுது 2 பேரும் லிவிங் டுகெதரில் வந்து ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு நம்ம இலக்குகளை சந்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து அது வந்து சாத்தியமாகியதா இல்லையா என்பதை உணர்வுபூர்வமாக, நெகிழ்ச்சியாக, காதலோடும் காமத்தோடும் மிக அழகாக மணிரத்னம் அவருடைய பாணியில் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லணும், ஆயுத எழுத்தில் ஒரு நிறைய போர்ஷன் பண்ணியிருந்தா கூட ஆயுத எழுத்தில் அவங்க அந்த சித்தார்த்துக்கும் த்ரிஷாவுக்குமான அந்த லவ்வபிள் போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது. அதையே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறார். பட் இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அற்புதமாக, அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். துல்கர் வந்து வாய்மொழி பேசவும் மூலமாக வந்து தமிழ் மக்களுக்கு அறிமுகம் என்றாலும் கூட அவர் வந்து நித்யா மேனன் அண்ட் துல்கர் வந்து உஸ்தாத் ஹோட்டல் மலையாள திரைப்படத்தின் மூலமாக மிக நெருங்கிய பரிச்சயம். இதே பேர் அதுக்கப்புறம் 100 Days of Love இதெல்லாம் வந்து துல்கர் வந்து நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, அவருடைய நிறைய மெருகேறிக்கிட்டே வராரு. அதில் வந்து துல்கருக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவ்வபிள் பாய் இமேஜை வந்து இந்த படம் கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். வழக்கம் போல் நித்யா மேனனுடைய கண்கள் இந்த படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ். அதுவும் இல்லாத மிக மிக ரொமான்டிக்கான ஒரு ஃபீலில் அதாவது என்ன சொல்கிறது, அதாவது அந்த பேர் அப்படின்றப்ப அதை வந்து ஒரு சில படங்கள் வந்து ஷார்ட்டுக்கு நடிக்க போகிறோம் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப லவ்வபிளாக 2 பேருமே வந்து ஒரு ரியல் ஜோடி வந்து நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஜன்னல் வழியாக பார்க்குற மாதிரியான ஒரு நடிப்பை வந்து துல்கரும் சரி நித்யா மேனனும் சரி 2 பேருமே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து மனதுக்கு மிக நெருக்கமாக இந்த திரைப்படம் வந்து தோன்றுகிறது என்றால் அது வந்து மிக இல்லை. அதன் பிறகு துல்கருக்கும் நித்யா மேனனுக்கும் இணையான ஒரு பேராக நம்ம வந்து பார்க்குறது வந்து இப்போ படத்தில் வந்து பிரகாஷ் ராஜ் அண்ட் லீலா சாம்சன் 2 பேருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு கொடுத்த டயலாக்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் மறதி நோய் இருக்கிறதுனால இவர் சொல்கிற டயலாக்லாம் அவங்க வந்து எதிர்ப்பதமாக சொல்கிறதுலாம் வந்து தியேட்டரில் வந்து நிறைய மகிழ்வை கொடுத்தாலும் அதற்கு பிறகு இருக்கிற பலியும் அந்த காதலும் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த காதலும் மிக மிக அழகாக அற்புதமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த திரைப்படத்திலே. எப்பயுமே மனிதத்துக்கு வந்து டிவி தொகுப்பாளினிகள் மேலே ஒரு கண் இருக்கும். முன்னாடி வந்து சொர்ணமாலையா வந்து அலைவாயுதை படத்தில் வந்து அறிமுகப்படுத்தினார். இந்த படத்தில் வந்து விஜய் டிவி ரம்யாவை வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்திருக்காரு. அவங்களும் வந்து நம்ம நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். மணிரத்னம் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார், பிசி வந்து முதல் படத்துக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் ஒர்க் பண்ணியிருக்காருனாரு. அது நிஜமாலுமே ஃப்ரேமில் வந்து நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு வந்து துல்கர் வந்து பிரகாஷ் ராஜ் வீட்டுக்குள்ளே என்ட்ரா வரப்போ பிரகாஷ் ராஜ் மேலே ஒரு பேட்டர்ன் லைட் போட்டு அவர் வந்து ஒரு கிராஸ்வேர்டு போட்டுட்ருப்பார். ஒரு டிப்பிக்கல் ஹிந்து பேப்பர் படிக்கிற ஒரு குடும்பத்தை வந்து கண்முன் நிறுத்தின ஒரு காட்சின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி படம் நெடிகளும் வந்து பிசியோட உழைப்பு வந்து அபாரம். மிக முக்கியமாக எப்படி வந்து சந்திரலேகா சாங்கில் வந்து இப்படி எங்கள் விக்டோரியா பில்டிங்கை வந்து நம்ம மெட்ராஸ் மியூசியம் விக்டோரியா பில்டிங்கை வந்து எப்படி காமிச்சாங்களோ அதே மாதிரி அகமதாபாத்தில் வந்து ஜும்மா மஸ்ஜித் வந்து காமிச்சிருக்காங்க. அதில் வந்து பின்னணியில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய
பையனுடைய அந்த பாடல் வந்து ஒலிக்கிறது வந்து மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அதன் பிறகு வந்து ரஹ்மானுடைய எல்லா பாடலுக்குமே இந்த படத்தில் வந்து 2 பாடல்கள் தான் வாயாச்சாலும் கூட மற்ற எல்லா பாட்டுமே வந்து பேக்ட்ராப்பில் இருந்தாலும் கூட சினாமிகா அந்த சாங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பறந்து செல்லவா கூட ஓகே, நாட் பேட். மென்டல் மனதில் வந்து தேட்டரில் வந்து மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை எழுப்புது. பாடல்கள் வரும்போதெல்லாம் வந்து ரசிகர்களுடைய கரகோஷமும் விசில் சத்தமும் வந்து தேட்டரை வந்து வியாபிக்குதுன்னே சொல்ல முடியும். அதே மாதிரி பின்னணி இசையிலையும் ஏஆர் ரஹ்மான் வந்து கலக்கியிருக்காருன்னே சொல்ல முடியும். ஏன்னா அந்த பஸ்ஸில் வந்து துல்கரும் நித்யா மேனனும் பேசிக்கிட்ட ஒரு ஷாட்டு, அதில் வந்து பேக்ட்ராப்பில் வந்து ஃப்ளூட்டு வாசிச்சிருப்பார். ரொம்ப ரொம்ப நல்லா அந்த கம்போசிஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படத்துக்கு எடிட்டிங் வந்து ஸ்ரீகர் பிரசாத் வழக்கமாகவே மென்டல் மனதில் சாங்லேருந்து நிறைய சாங்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக லவ்வபிளாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் அண்ட் லீலா சாம்சன் பேரில் வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ள இன்டிமெசி அதில் வந்து ஒன்றையும் நான் ஒரு நேரத்தில் வந்து மறந்துடுவா கணபதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணிலே வந்து கண்ணீர் வருது. இல்லவே இல்லாமல் பிரம்மாண்டத்தை காமிக்கிறதுல வந்து மணிரத்னத்தை யாரும் அடிச்சிக்கவே முடியாது. இதில் கூட வந்து கிளைமேக்ஸ் பிளாக் வந்து 2 பேரும் வந்து காரில் வந்து ஜிப்சி ஜீப்பில் வந்து தேடிட்டு போகிற அந்த ஷாட் வந்து நான் வந்து ஏதோ பாம்பேல தான் எடுத்துருக்காரு நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா 50 காசு நிஜாம்பாக் எங்கே தொங்குற மாதிரி இருந்தது. ஏதோ அதுதான் நினைக்கிறேன், நிஜாம்பாக் தொங்குற மாதிரி இருந்தது அந்த ஷாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில் நம்ம பின்னிமில்ல தான் அதுக்கு செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. உன்னை வந்து நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு துல்கர் சொல்லும் பொழுது அந்த கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் வருது பாருங்க. அதுதான் இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய பலம். ரெண்டாவது, இந்த 2 கேரக்டர் மட்டும் மையமாக வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள அந்த பேச்சிலே வந்து சுவாரஸ்யத்தையும் காதலையும் காலமத்தையும் அழகியிலையும் கொடுத்தது தான் இந்த படத்தினுடைய வெற்றின்னு சொல்லுவேன். மணி இஸ் பேக். இந்த படத்தை அவசியம் காதலர்கள் வந்து கொண்டாடுவாங்க. இந்த சம்மரில் வந்து எல்லா காதலுக்கும் போய் பார்க்கறதுக்கான ஒரு படம். மிக முக்கியமாக லைஃபோட வேல்யூஸ் வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. படத்தில் வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக லவ்வபுளாக இருக்குது. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம். இந்த படம் பார்த்தே தெரிய வேண்டிய படம் என்று பரிந்துரைக்கிறேன். நல்லா இருக்கிற படத்தை யாராக இருந்தாலுமே கொண்டாடுவாங்கன்றது தான் இந்த படம் சொல்லும் நியதி. இந்த படம் நல்லா இருக்குது, அவசியம் தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த மூவி ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.